ஜெய் பார்வதி அம்மா, பாரத் மாதா. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஆடாத வழக்கம் நுப்பாட்டு அப்படின்ட்டாரு. இன்னைக்கு கணக்கு போட்டார். ஆமையை விட்டுட்டார். ஆமையை விட்டால் பயங்கரமாக சிக்கல் வரும், பயங்கர மோதல் வரும், பயங்கரமான அடி வரும். புரியுதா? ஆதாரக்கார ரேஷன்கார்டில் அரசியல்வாதி பூரா செக் பண்ணியில் உள்ள செயலறைக்கு தான் போவான் அப்படின்ட்டார். இன்னைக்கு கணக்கு போட்டார். அவருடைய ஏட்டு கணக்கு இதான். ஒட்டுமொத்த வார்டு வரைக்கும் அள்ளி உள்ளே கொண்டு போயிடுவார். புரியுதா? அதுதான் சிட்டி கிராமத்தை நான் சீக்கிரமாக அடைக்கணும் அப்படிங்காரு. சிட்டி கிராமத்தை நான் அடைக்கணும், அடைச்சி கணக்கு எடுக்கணும். நான் என்ன பூமியை பாழாக்குறதுக்காக நான் கொடுத்துருக்கேன்? பார்க்கலையா? கோர்ட்டில் பார்க்கலையா? டார்டாராக பில்டிங்கை கட்டி பூரா மாளிகை பூரா கட்டி பாழாக்கி வச்சுருக்கான். புரியலையா? பேப்பரை விட்டு விளாண்டுட்டேன், அதுவும் தெரியலையாப்பா? கோர்ட்டாக இருக்குது. கோர்ட்டு நீதிபதி சர்ச்சு கோர்ட்டாக இருக்குது, தெரியுமா தெரியாதா? டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. நீதிமன்ற கோர்ட்டுக்கு டெல்லியில் கணக்கெடுக்கிறது ஒரே கணக்காக வச்சுருக்கிய. டெல்லியில் நீ பார்த்தியா பார்க்கலையா? உன் கண்ட்ரோல் தமிழ்நாடு வரைக்கும் இருக்குது. நீதிமன்ற கோர்ட்டு, அனைத்து கோர்ட்டு போகிறான். பார்த்தியா பார்க்கலையா? கணக்கு போடுதாரு கடவுள். பார்த்தியா பார்க்கலையாப்பா? டெல்லி, மகாராஷ்டிராவில் எல்லாமே நுப்பாட்டுன்ட்டார். நீதிமன்ற கோர்ட்டை பூட்டுது கணக்கு. இப்போ எல்லாம் பூட்டுறதுக்கு ஆமை பூட்டுவான். ஆமைக்கு திண்டுக்கல் பூட்டு கொடுப்பார். திண்டுக்கல்லில் போய் இருக்க பூட்டெல்லாம் அள்ளி எல்லா இடத்துலையும் பூட்டுறா அப்படிம்பார். ஆமை பூட்டுவான். அடுத்தாப்புல ஆமநாயகி பூட்டையில், வீடுந்தோறும் பூட்டையில் கரெக்டாக செயலறைக்கு போயிடுவான். இது கடவுளுடைய பவர். கடவுளுடைய பவர் விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக பூட்டி எல்லா வீடு வாசல் அதிகமாக ஆசையில் பூரா பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். குடும்பமே உள்ளே தூக்கி போடுவார் செயலறையில். 13 செயலரை, 13 கம்பி. தமிழ்நாட்டில் நிலப்பரப்பு கூடுதலாக வச்சுருக்காரு. கடவுள் தான் வச்சுருக்காரு. அதில் தான் தூக்கி போடுவார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி. டெல்லிக்கு ஒரு 3 செயலரை போடுவார். இங்கே உள்ளவனை அங்கே தள்ளுவார். அங்கேருந்து ஊடாலப்பட்ட மாநிலம் பூரா தமிழ்நாட்டுக்குள்ளே சிதறிச்சு அடிப்பார். புரியுதா? 10 செயலரை தமிழ்நாடு முழுவதும் போடுவார். 3 செயலரை டெல்லி அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் போடுவார். மலைப்பகுதியில் இங்கே தமிழ்நாட்டுக்காரன் பூரா அங்கே தூக்கி போடுவார். புரியுதா? மாற்றி போடுவார்ப்பா. மூளை திருச்சி பாரு. நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார் திருச்சி பார். உனக்கு மேலே அப்பாறப்பட்ட கடவுள் பூமி திராசை பிடிச்சி நிற்கார், எடையை பிடிச்சி நிற்கார். இது உங்களுக்கு கண்ணு தெரியலையா? கண்ணு தெரியலையாப்பா? கேட்கணுமா கேட்க வேண்டாமா? கடவுளாக நான் பூமியில் இறங்கிட்டேன், உட்காந்துருக்கேன், கணக்கு ஏண்டேன் கேட்காம இன்னும் விளையாட்டா அப்படின்னு கேள்வி கேட்காரு. நொறுங்கி போகும் முக்கால் சத்தியம். ஆமாம், திங்கக்கிழமை அன்னைக்கு பூட்டிடுவான். நீதிமன்ற கோர்ட்டை பூராமே அவனே பூட்டுவான். நீ பூட்டலை, நீ பூட்ட மாட்ட, மானிட பிறவி நீ பூட்ட மாட்ட. ஆமாம் பூட்டினதேன் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் பூட்டுப்பட்டு போகும். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டு பூரா பூட்டி போட்டு போகும். பூட்டிடுவான். ஆமாம், பூட்டி இழுத்து பூட்டிடுவான். முக்கால் சத்தியம் அனைத்து உள்ள செயலரை காத்து கொண்டே இருக்கும். கடவுள் பவர் வச்சிருவார். 10 செயலரை தமிழ்நாடுக்குள்ளே அந்த பவரை ஏற்றிடுவார். டெல்லியில் 3 செயலரை பவரை ஏற்றிடுவார். பவரை ஏற்றினோடனே ஆட்டோமேட்டிக்காக சர மானிட பிறவி அள்ளி போய்கிட்டே இருப்பான். இராணுவம், முப்படை, வானரப்படை, தரப்பட வீரர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உள்ளே கொண்டு வந்துடுவார். உலக நாடே உள்ளே போயிடுவான். அந்தந்த இதுக்குள்ளே கணக்குள்ளே நாட்டுக்குள்ளே போயிடுவான். அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக தூக்கி எங்கெங்கே தள்ளணுமா? ஏற்கனவே அரசியல்வாதியை பூரா வெளிநாடு பூரா தண்ணியில் கொண்டு போயிடும். தண்ணி நிலநடுக்கம் பூரா நோயில் கொண்டு போயிடுவார். இந்த தாய் இந்தியா நாடு முழு சேட்டை பண்ணதோடனே தண்டனை கொடுக்கணும், தண்டனை வாங்கி அனுபவிச்சு போவான். முக்கால் சத்தி